அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கோதுமை கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே பார்க்க முடியும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றி எண்ணெய் சூடு வந்த பிறகு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், பட்டை 1, கிராம்பு 1, ஏலக்காய் 1 போட்டு வதக்கிட்டு, அடுத்து ஜீரகம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிட்டு, அடுத்து 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு, தக்காளி ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தோட நல்லா வதங்கின பிறகு கேரட் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அடுத்து பீன்ஸு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கணும். ஓரளவு நல்லா வதங்கின பிறகு உப்பு 1 ஸ்பூன் போட்டு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் கோதுமை எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமைக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். இப்போ 2 கப் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். கோதுமை நல்லா வேகும், அதனால் 2 கப் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள் தண்ணி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ நம்ம கோதுமை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, அப்போ தான் கட்டி ஆகாமல் இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா அப்படியே கட்டியாக போன மாதிரி போயிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அப்படி கலந்து விடுங்க. இப்போ எல்லா கோதுமையும் போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா சூப்பராக வெந்து வரும். பாருங்கள், நல்லா திக்காக வருது பாருங்கள். அந்த தண்ணியிலே கோதுமை நல்லா வெந்துடும். நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு. இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. கோதுமை கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த கோதுமை கிச்சடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சஃபினா சஃபி விலாக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.